ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூஸ்டர் ஆஃப் லைஃப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான ஒரு உருண்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் கடலைப்பருப்பை நல்லா ஒரு 3 to 4 hours நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிறேன். அதை நல்லா கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சமாக தேவையான அளவு இதுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ கடலைப்பருப்பு எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கொரன்னு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை, நல்லா கொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் அவுட் ஆகிற மாதிரி நல்லா கையை வச்சு பிசைஞ்சு விட்டுக்கலாம். பாருங்கள், எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் அவுட் ஆகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சின்ன உருண்டையாக நமக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸுக்கு தேவையான அளவு சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இதை இட்லி பாத்திரத்தில் தான் ஆவி கட்டி எடுக்க போகிறோம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தோட மேலே எடுக்க மட்டும் ஒரு துணி போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் சின்ன உருண்டையாக இந்த மாதிரி பண்ணி ஆவி கட்டி எடுத்துக்கலாம். ஒரு 10 to 15 minutes நல்லா ஆவி கட்டி எடுத்துக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீள் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் 3 தக்காளி, அதுக்கப்புறம் தேவையான அளவு தேங்காய்ச்சல் எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வானல் ஹீட் ஆனப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை போட்டுட்டு கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுத்துக்கணும், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வர வரைக்கும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் இதே மாதிரி எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா தக்காளி வதங்குற வரைக்கும் எண்ணெயிலேயே வதங்கட்டும். அதுக்கப்புறம் இதெல்லாம் நல்லா ஆற வரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த தேங்காய்ச்சல், தக்காளி, வெங்காயம் வதக்குனது எல்லாத்தையுமே போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ நாம் இந்த உருண்டெல்லாம் ஆவி கட்டி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் நாம் அரைச்சி வச்சுருக்க மசாலா கூட புளிக்கரைசல் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் நான் சேர்த்துக்கிட்டேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ குழம்பு தாளிச்சு விட்டுறலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சு வரும்போது கருவேப்பிலை சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்த பருப்பு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வர வரைக்கும் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க ஃபைன் பேஸ்ட்டு இது கூட ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதி வரணும். மூடி வச்சிடலாம். நம்ம பாருங்கள், பருப்பு உருண்டை ரெடி பண்ணியாச்சு. நம்ம ஆவி கட்டி எடுத்தாச்சு. குழம்பு நல்லா கொதி வந்தப்புறம் அது இது கூட கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இந்த உருண்டையெல்லாம் உடையாமல் சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 10 to 15 minutes அது குழம்புலேயே நல்லா வெந்து வரட்டும். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான ஒரு கடலைப்பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.